அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 39 இன்ச்சு மார்பு சுற்றளவு, மேல் மார்பு 39, நடுமார்பு 40, இடுப்பு 36, ஷோல்டர் 16, ஆம்கோல் 17, கை இறக்கம் 7, கை சுற்றளவு 14, பின்கழுத்து 8, முன்கழுத்து 6. இப்போது இதுதான் அந்த மெஷர்மெண்ட்டு. இது ஒரு வியூவர்ஸ், ஒரு சகோதரி இது மாதிரி எனக்கு ஒரு கட்டிங் வீடியோ போடுங்க, இது என்னுடைய அளவு அப்படி சொல்லி நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதனால் அந்த சகோதரிக்காக நாம் இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒரு வீடியோ பதிவிடுறோம். இது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். சரியா? கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா இது எல்லா இதனுடைய அளவு எல்லாமே அவங்க கொடுத்தது தான். இது ஆர்டர் ஒர்க்கு கிடையாது. அதனால தான் அட்டையில், அதாவது போர்டில் கட்டிங் வீடியோ போடுறோம். சரியா? நம்முடைய ஆர்டர் ஒர்க்குனா துணியிலே தான் போடுவோம். இது ஆர்டர் ஒர்க்கு கிடையாது. இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க. ஃபஸ்ட்டில் நான் என்ன செஞ்சிட்டோம்னா, பென்சில் வச்சு ஓரலாக மார்க் பண்ணிட்டேன். ஏன்னா அதுக்கப்புறமா மார்க்கர் வச்சு பண்ணணும் அப்படிங்கிறதுனால முதல்ல பென்சில் வச்சு போட்டுட்டேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, மார்க்கர் வச்சு உங்களுக்கு கோடு போட்டுட்டு எது எப்படி எப்படி வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் விளக்கம் சொல்லிடுறேன். சரியா? இப்போது நாம் இந்த லைன், பென்சில் வச்சு போட்ட லைன் எல்லாமே மார்க்கர் வச்சு இணைச்சிருவோம். சரியா? இணைச்சிட்டு அப்புறமா உங்களுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன். ஓகேவா? இப்போது அடிப்பகுதியில் நாம் இப்போ எப்பொழுது மாதிரி அடிப்பகுதியில் ஒரு கோடு போட்டுரும். கோடு போட்டு முடிச்சுட்டு லைன் எல்லாமே இணைச்சிட்டு அப்புறமா உங்களுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன். எல்லா இடமே உயரம் இது 14. உயரம் நாம் 14 வச்சுருக்கிறோம். சரியா? இப்போது இதில் என்ன செய்கிறோம்னா, ஒரு 1/4 இன்ச்சு ஷோல்டரில் கிராஸ் எடுத்துருக்குறோம். அது என்ன காரணம்னா, ஆம்கோல் நமக்கு கொஞ்சம் கம்மியாக தேவைப்பட்டது. அதனால் இதை இது பண்ணியிருக்கிறோம். இப்போது ஷோல்டர் நம்ம 6 இன்ச்சு வச்சுருக்கிறோம். ஓகேவா? ஷோல்டரு 6 இன்ச்சு. இது 6 இன்ச்சு எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஷோல்டர் 16 இன்ச்சு கொடுத்துருக்காங்க. 16ல் பாதி 8. இங்கே நம்ம 8 இன்ச்சு கழுத்து இறக்கம் வச்சுருக்கோம். அப்போது எண்கால் 2, அந்த 2 இன்ச்சை மைனஸ் பண்ணினா நமக்கு 8 இன்ச்சில் 2 போனால் 6 இன்ச்சு. 6 இன்ச்சு வச்சுட்டோம். 6 இன்ச்சு வச்சுட்டு இங்கே ஒரு 3/4 இன்ச்சு மைனஸ் பண்ணிடுறோம். எதுக்கு அப்படின்னா, 1/2 இன்ச்சு ஸ்லீவ் ஸ்டிச்சிங், 1/2 இன்ச்சு. ஓகேவா? அப்புறம் ஒரு 1/4 இன்ச்சு நம்ம நெக்கு ஸ்டிச்சிங்க்கு இதில் ஒரு 1/4 இன்ச்சு வந்துடும். சரியா? அது 2 சேர்த்து 3/4 இன்ச்சு. அது போக அதில் இருக்கிற பாதியை 5/4 2.5 இன்ச்சு ஒரு கோடுமாக பகுதியாக பிரித்தாச்சு. ஓகேவா? அதாவது சின்ன ஷோல்டருக்கு ஒரு 2.5 இன்ச்சு ஒரு கோடு, நெக்குக்கு ஒரு 2.5 இன்ச்சு ஒரு கோடு வச்சுருக்கிறோம். இதில் 2 கோடு தள்ளி நமக்கு தையல் பிடிக்கும்ல, தையலுக்கு ஈசலன்னு சொல்லுவோம்ல, அந்த இது. இப்போ இதில் இந்த அளவில் தைச்சோம்னா நமக்கு கழுத்து ரெடி அளவு 3 இன்ச்சு கிடைக்கும். இப்படியே தைச்சோம்னா ரெடி அளவு 3 இன்ச்சு கிடைக்கும். இந்த ரெடி அளவு 3 இன்ச்சு போனால் நமக்கு சின்ன ஷோல்டர் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 2.5 இன்ச்சு கிடைக்கும். ஓகேவா? சின்ன ஷோல்டர் 2.5 இன்ச்சு. இது கழுத்து தச்சு முடிக்க நமக்கு 3 இன்ச்சு வந்துடும். ஓகேவா? இப்போ 39 மார்பு, மேல் மார்பு சுற்றளவு 39 / 4. அப்போ நமக்கு 9.25 கிடைக்குது. 9.25 நம்ம ஒரு 3/4 இன்ச்சு லூஸ் காண்டி ஒரு 3/4 இன்ச்சு விட்டுட்டா அது போக எவ்வளோ இருக்குது? 10.5. பாருங்கள், 10.5 இன்ச்சு வச்சுருக்குறோம். சரியா?
இங்கே இடுப்பு அதில் அவங்களுக்கு எவ்வளோ கேட்டிருந்தாங்கன்னா 36 இன்ச்சு கேட்டிருந்தாங்க. 36 இன்ச்சுனா 4 9 36, 4 ஆட்டு விட பண்ணோம்னா 9 இன்ச்சு வரும். அப்போ 9 இந்த டாட்டு பிடிக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு, 9 1 10 இன்ச்சு. 10 இன்ச்சு கரெக்டாக வந்துருச்சா? இங்கேருந்து 10 இன்ச்சு வச்சிட்டோம். சரியா? இப்போ உயரம் பார்த்தாச்சு, இடுப்பு அளவு பார்த்தாச்சு, மார்பு சுற்றளவு பார்த்தாச்சு. இது 1.5 இன்ச்சு வந்துல தையல் தும்புக்கு ஈஸ் அளவுன்னு சுட்டாச்சு. ஓகேவா? கழுத்து 8 இன்ச்சுக்கு 7.75 வச்சுருக்கிறோம், 1/4 இன்ச்சு தையலுக்காண்டி. ஆம்கோல் சுற்றளவு இருக்குது பார்த்தீங்களா, இது 17 இன்ச்சு. 17 இன்ச்சுனா நமக்கு 8.5 இன்ச்சு வேணும். 8.5 இன்ச்சில் இவங்களுக்கு ஷோல்டரும் வந்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இவங்களுடைய 39 இன்ச்சு பாடிக்கு ஷோல்டர் வந்தில் கொஞ்சம் கம்மி. அப்போ ஷோல்டர் அவங்க கம்மியாக 16 இன்ச்சு தான் கொடுத்துருந்தாங்க. அப்போ கொடுத்துருந்தனால என்ன பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஷோல்டர் வந்தில் இங்கே கம்மியாகும்போது இடம் வந்தாலும் அதிகமாக இருக்குது. இது இருக்கிறதுனால நமக்கு இந்த சுற்றளவில் கொஞ்சம் பிரச்சனை வந்தது. அப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த 17 இப்போ என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, ஆம்கோல் இறக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இது 2-3 விதமாக நம்ம கணக்கு போடலாம். அதில் இது ஒரு விதம். இது ஒரு விதம் எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஆம்கோல் இறக்கத்துக்கு 17 / 3 போடும்போது 5.5 இன்ச்சையும் ஒரு கோடு வரும். 5.5 இன்ச்சு ஒரு கோடு. இப்போ அது என்னென்னா, ஆக்சுவலி ரெடி சைஸ்லேருந்து நம்ம 5.5 இன்ச்சு ஒரு கோடு இந்த போட்டிருக்கோம். இதை பாருங்கள், போட்டிருக்கிறோம் 5.5 இன்ச்சு ஒரு கோடு. ஆனால் இது போட்டோம்னா இந்த சுற்றளவு வந்தில் நமக்கு சரியாக செட் ஆகலை. அப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா, இதில் ஒரு 1/4 இன்ச்சை கீழே இறக்குறோம். ஏன்னா இதை இறக்க முடியாது, இதை குறைக்க முடியாது. அப்படி இருக்கும்போது என்னாச்சுன்னா ஸ்லோப் பண்ணிடுறோம். ஷோல்டரில் ஸ்லோப் பண்ணிடுறோம். ஒரு 1/4 இன்ச் தான், ரொம்ப கிடையாது, 1/4 இன்ச் ஸ்லோப் பண்ணும். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா, இப்போ இந்த லைனை போட்டுட்டு அப்புறமா நம்ம அளந்துடும். லைன் போட்டாச்சு. லைனை போட்டுட்டு என்ன செய்யறோம், நமக்கு 8.5 இன்ச்சு தேவை. இது 8.5 இன்ச்சு இருக்கணும், இருந்தால் கரெக்டு. 8.5 இன்ச்சு இருக்கா? 8.5 இன்ச்சு வந்துடுச்சு. அதுக்கு இது வர்றதுக்கு இது வந்து கூட குறைய வந்துடக்கூடாது. இந்த ஆம்கோல் சுற்றளவு இருக்குது பார்த்தீங்களா, அது அதிகமாகவோ குறையாவோ வந்துடக்கூடாது. அதுக்காகவே தான் இந்த இதில் ஸ்லோப் பண்ணியிருக்கிறோம். சரியா? 1/4 இன்ச்சு ஸ்லோப் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு டவுட்டு கிளியர் ஆகிடும்னு நினைக்கிறேன். சரியா? இதை 17 இன்ச்சை 3ஆல் டிவைட் பண்ணோம்னா இந்த நம்பர் கிடைக்கும். இந்த நம்பரை வச்சு நம்ம போட்டுக்கலாம். அடுத்து இல்லை அப்படின்னா நம்ம 6ஆல், அதாவது மார்பு சுற்றளவு 6ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு இங்கே எவ்வளோ வந்ததுன்னா 6.5 இன்ச்சு வந்தது. 6.5 இன்ச்சு கீழே இறக்கணும்னா நம்ம இது பண்ண முடியாது. ஏன்னா இதுவும் கம்மியாக இருக்குது. இங்கே நம்ம 3/4 இன்ச்சுக்கு வச்சுருக்கிறோம். எப்பொழுதுமே 1/2 இன்ச்சு வைப்போம், நம்ம 3/4 இன்ச்சு வச்சுருக்கோம். சைஸு பெரிய சைஸாக இருப்பதுனால நம்ம இங்கே 3/4 இன்ச்சு எடுத்துக்கிட்டோம். அப்படி இருக்கும்போது இங்கேயும் வந்தில் அதிகப்படியான இடம் இருக்குது, இங்கேயும் இருக்குது. இப்போ இருக்கும்போது இந்த ரவுண்டு வந்தில் கரெக்டாக உட்காராது. ஓகேவா? அதனால் நம்ம இதை ஷோல்டருக்கு பார்த்தீங்களா, இந்த ஷோல்டரை வந்தில் ஒரு 1/4 இன்ச்சு கீழே ஸ்லோப் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். சரியா? இது 4.5 இன்ச்சு வச்சுருக்கோம். இதை சொல்ல மறந்துட்டேங்களா. இது என்ன வச்சுருக்கோம், 4.5 இன்ச்சு வச்சுருக்கோம். இப்போது இதுலேயும் அதே மாதிரி கிராஸ் பண்ணிடுவோம். கட்டிங்க்கு கிராஸ் பண்ணிடுவோம். பேக் பார்ட் வந்தில் நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது 9.75 இருக்க சொல்லிடுறேன். மார்பு சுற்றளவு 9.75 ப்ளஸ் ஒரு 3/4 இன்ச்சு, 3/4 இன்ச்சு சேர்த்தா 10.5 வந்துடும். 10.5 இன்ச்சு இங்கே 10.5 இன்ச்சு, இங்கே 10.5 இன்ச்சு வச்சுருக்கிறோம். மார்பு சுற்றளவு 10.5 வச்சுருக்கிறோம். வச்சுருக்கோமா? இங்கே உயரம் 14.5, ஜாக்கெட் உயரம் 14.5, ஷோல்டரு 6 இன்ச்சு. ஓகேவா? இந்த சுற்றளவு 8.5 இன்ச்சு, 17 பாதி 8.5 சரியா இருக்கா? இது முடிஞ்சது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரண்ட் பார்ட். ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டும் இதே தான். ஃப்ரண்ட் பார்ட்லேயும் நம்ம கோடு போட்டுக்கிடுவோம். இதே மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு ஸ்லோப் பண்ணிக்கிடுவோம். ஸ்லோப் பண்ணிட்டு ஆம்கோல் இருக்குது பார்த்தீங்களா, ஆம்கோலில் இருந்து ஒரு 3 கோடு இங்கே தள்ளி வச்சுக்கிறோம். அதாவது இந்த 3 கோடு தள்ளி வச்சுட்டு இது ஒரு கிராஸ் ஆகிற செய்கிறோம், ஒரு கோடு போட்டுக்கிறோம். இப்போ இந்த கோட்டையும் இணைச்சி விட்டுக்கிறோம். இந்த அளவுல இருந்து நாம் ஒரு 1/4 இன்ச்சு இங்கே தள்ளி வச்சுக்கிறோம். பாருங்க, இந்த இதில் 1/4 இன்ச்சு தள்ளி வச்சுருக்கோம். இந்த 1/4 இன்ச்சு தள்ளி வச்சுட்டு இங்கே ஒரு கிராஸாக ஒரு கோடு போட்டுறோம். எப்படி இந்த கோடை போடுறோம்னா, இங்கேருந்து 2 இன்ச்சு வச்சுக்கணும். இந்த சைஸுக்கு வந்தால ஒரு 2 இன்ச்சு. சரியா? 1.5 இன்ச்சு வைக்கலாம். 1.5 இன்ச்சு அது இதை விட கம்மியான சைஸுக்கு 1.5 இன்ச்சு வைப்போம். இதுக்கு 2 இன்ச்சு வச்சுருக்கோம். அப்போ 2 இன்ச்சு வச்சுருக்கோம்னா இதை என்ன செய்கிறோம்னா, இந்த 2 இன்ச்சிலேருந்து ஒரு கிராஸ் லைன் ஒன்று போட்டுக்கணும். போட்டு இதில் தையல் தும்பு என்ன செய்கிறோம், 1/4 இன்ச்சு தையல் தும்பு கொடுத்துரும். இப்போ இதை எப்படி நம்ம இது பண்ணுறோம்னா, இப்போ ஆம்கோல்
என்றைக்குமே ஆம்கோல் சுற்றளவு தான் ஃபஸ்ட்டில் ரெடி பண்ணணும். சரியா? ஆம்கோல் போட்டாச்சா? ஆம்கோல் போட்டுட்டு இது அளந்து பார்க்கணும். நம்ம பேக் பார்ட்டில் 8 இன்ச்சு வச்சோமா, இங்கே 9 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். 1/2 இன்ச்சு கூடுதலாக வச்சு மார்க் பண்ணிக்கணும். அந்த 1/2 இன்ச்சு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்லீவில் வந்துல முன் பாகத்துக்கு கவர் தட்டுன்னு சொல்லி உள்ளே வந்துல குடஞ்சி வெட்டுவோம்ல, அந்த இதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடுறோம். 8 இன்ச்சிலேருந்து அது 1/2 இன்ச்சு கூடுதலாக இருக்கும். அதனால் 8லேருந்து பாருங்கள் 1/2 இன்ச்சு கூட விட்டாச்சு. இப்போ இங்கேருந்து போட்டோம்னா 9 இன்ச்சு. இதனுடைய அளவு 9 இன்ச்சு. அப்போது இந்த ஆம்கோல் டாட் வரும் பார்த்தீங்களா, இந்த ஆம்கோல் டாட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு வச்சாச்சு. இங்கே 1/2 இன்ச்சு ஆம்கோல் டாட்டுக்கு வச்சாச்சு. அடுத்து என்ன செய்யறோம்னா, இதையும் நம்ம ஃபில் பண்ணி விட்டுக்கிறோம். இப்போது நமக்கு அவரோட உடம்பு, அதாவது மார்பு சுற்றளவு 39 இன்ச்சு. இப்போ 39 இன்ச்சு 39 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு நம்ம லூஸ் வைக்கிறோம். 39 ப்ளஸ் 1.5. அப்போ நமக்கு எவ்வளோ கிடக்குன்னா 42 இன்ச்சு நமக்கு கிடைக்குது. இந்த 42 இன்ச்சில் இப்போ பேக்கில் வந்து நம்ம 10 இன்ச்சு வச்சோம் தெரியுமா, 10 எவ்வளவு? 21. இந்த 21 இங்கே வந்து மைனஸ் பண்ணுறோம். 21 இங்கே மைனஸ் பண்ணுறோம். -21. இப்போ நமக்கு 19 2ஆல் டிவைடட் பண்ணுறோம். நமக்கு 9.25 கிடைக்குது. எவ்வளோ கிடைக்குது? 9.25 கிடைக்குது. இப்போ நாம் என்ன செய்கிறோம்னா, இங்கேருந்து ஒரு 9.25 எவ்வளோ வைக்கிறோம்? 9.25 ப்ளஸ் ஒரு 1/2. அப்போ எவ்வளோ வருது? 10.25 வரணும். 10.25 வச்சு இந்த இடத்துல நாம் ஒரு கோடு போட்டோம். 9.25 ப்ளஸ் 1/2 இன்ச்சு. இந்த 1/2 இன்ச்சு எதுக்கு அப்படின்னா, இந்த ஆம்கோல் டாட்டுக்கு 1/2 இன்ச்சு, இங்கே 10.25. ஓகேவா? 10.25 வச்சு இங்கே நாம் ஒரு அடையாளப்படுத்தோம். இப்போது இந்த தையல் தும்பு கழிச்சு 10.25 அடையாளப்படுத்திட்டோமா? அடுத்து என்ன செய்கிறோம் அப்படின்னா, நடுமார்பு நமக்கு வந்து எவ்வளோ இருக்குது? 40 இன்ச்சு இருக்குது. இப்போ 40 ப்ளஸ் என்ன செய்கிறோம்னா, லூஸ் வந்துல ஒரு 1.5. அப்போ எவ்வளோ கிடைக்குன்னா 41 கிடைக்குது. ஓகேவா? பேக் பார்ட்டை அளந்து பார்த்துட்டு, பேக் பார்ட்டை எப்படி அளக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல அளக்கணும். இந்த மிட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, 10 இன்ச்சு. அந்த மிட் பாயிண்டில் இது 10 இன்ச்சு மிட் பாயிண்டில் வச்சு அளக்கணும். ஓகேவா? அப்போ மிட் பாயிண்டில் வச்சு நம்ம என்ன செய்கிறோம்னா, இது எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 10.25 இருக்குது. பாருங்கள், இது 10.25 இருக்குது. அப்போ 10.25 20.5 தேவை எவ்வளவு தெரியுமா? 41. 41ல் 20 கழிக்கிறோம். எவ்வளோ கழிக்கிறோம்? 41ல் 20 கழிக்கிறோம். -20.5. அப்போ எவ்வளோ இருக்குது? 21 இருக்குது. 21 2ஆல் டிவைடட் பண்ணுறோம். வகுத்தல் 2. 10 இன்ச்சு. அப்போது ஃப்ரண்ட் பார்ட்டில் நமக்கு தேவை எவ்வளோனா, இங்கே 10 இன்ச்சு வைக்கணும். சரியா? 10 இன்ச்சு இங்கே வச்சிடும். பாருங்கள், 10 இன்ச்சு இந்த இடத்துல, அதாவது மிட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் நீங்கள் அளக்கணும். 10 இன்ச்சு இங்கே வச்சாச்சு. இப்போ 10 இன்ச்சு வச்சுட்டு என்ன செய்கிறோம்னா, இந்த லைனை ஃபில் பண்ணிடுறோம். பண்ணியாச்சு இந்த லைனை. இப்போது நமக்கு முன் மார்பு இறக்கம். இந்த முன் மார்பு இறக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இது எவ்வளோன்னா 14 இன்ச்சு வேணும். இங்கேருந்து 14 இன்ச்சு. 14 இன்ச்சு எப்படி வருது? முன் மார்பு இறக்கம் 40/3. அப்போ 13க்கு ஒரு கோடு கம்மியாக இருக்குது. நாம் என்ன செய்கிறோம்னா 13 வச்சுக்கிறோம். 13 வச்சு 1/2 இன்ச்சு தையலுக்கு வச்சு, இது 13 இங்கே 1/2 இன்ச்சு தையலுக்கு. ஓகேவா? இது வந்து முன் மார்பு இறக்கம், அதாவது அண்டர் பஸ்ட் வரைக்கும் உள்ள இது அளவு. அண்டர் பஸ்ட் வரைக்கும் உள்ள அளவு 13 இன்ச்சு. இங்கே நம்ம 1/2 இன்ச்சு தையலுக்காண்டி விட்டுறோம். அடுத்து மெயின் டாட்டுக்குள்ள அளவை நம்ம கண்டுபிடிக்கணும். மெயின் டாட் அளவு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இடுப்பு வந்துல 36. அப்போ 4 9 36. அப்போ 4 9னா இங்கேருந்து இந்த 9 இன்ச்சு வச்சோம்னா இங்கே எவ்வளோ இருக்குது? 2 இன்ச்சுக்கு ஒரு கோடு கம்மியாக இருக்குது. ஒரு கோடு கம்மியாக இருக்கும்போது நாம் 2 இன்ச்சா அதை எடுத்துக்கிட்டு இந்த மெயின், அதாவது ரெடி அளவு இருக்குது பார்த்தீங்களா, 13 ரெடி அளவு, அந்த இடத்துல தான் நீங்கள் வச்சு அளக்கணும். 1 இன்ச்சு இந்த பக்கம், 1 இன்ச்சு அந்த பக்கம், 1 இன்ச்சு இந்த பக்கம், 1 இன்ச்சு இந்த பக்கம், 1 இன்ச்சு. இந்த 1 இன்ச்சை போட்டுட்டு இப்போ என்ன செய்கிறோம்னா, நாம் ஒரு லைன் போட்டு விட்றோம். லைனை ஃபில் பண்ணி விட்றோம். லைன் போட்டோம். லைன் போட்டு அடுத்து என்ன செய்கிறோம்னா, இந்த கிராஸ் பட்டி உள்ள லைனையும் நாம் ஃபில் பண்ணிடுறோம். இப்போ கிராஸ் பட்டிகுலர் லைன் ஃபில் பண்ணியாச்சு. அடுத்து ஆம்கோல் டாட்.
இங்கே சைட் டாட். சைட் டாட் போட்டாச்சு. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டு ஃபினிஷ். ஃப்ரண்ட் பார்ட் போட்டாச்சு. இதுக்கு இன்னொருக்கு நான் விளக்கம் சொல்லிடுறேன். சரியா? இப்போ நமக்கு மொத்த உயரம் 14.5, மார்பு சுற்றளவு 39, மார்பு சுற்றளவு 39, ஷோல்டர் 16. ஷோல்டர் 16ல் பாதி 8, 8ல் ஒரு 2 இன்ச்சு இதில் நம்ம மைனஸ் பண்ணிடுறோம். 2 இன்ச்சு ஏன் மைனஸ் பண்ணோம்னா கழுத்து இறக்கம் நம்ம பேக்கில் வந்தில் 8 இன்ச்சு வச்சுருக்கிறோம். அப்போது எண்கால் 2, அந்த 2 இன்ச்சை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 6 இன்ச்சு கிடைக்குது. இந்த 6 இன்ச்சில் நமக்கு ஒரு 3/4 இன்ச்சு தையல்காண்டி மைனஸ் பண்ணிடுவோம். அது போக மீதி இருக்கிற 5/4 இன்ச்சை இது சின்ன ஷோல்டருக்கும் கழுத்துக்கும் இதில் டிவைடட் பண்ணிடுறோம். பாதி டிவைடட் பண்ணிடுறோம். ஓகேவா? முன் மார்பு இறக்கம். முன் மார்பு வந்து நமக்கு அண்டர் பெஸ்ட் வரைக்கும் எவ்வளவு அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அப்போது நமக்கு என்ன செய்யணும், 40 இன்ச்சை 3ஆல் டிவைடட் பண்ணும்போது 13 வந்தது. ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு நம்ம என்ன செஞ்சிட்டோம், தையல்காண்டி ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டோம். அப்போது 14 இன்ச்சு. சரியா? இப்போது இது நமக்கு ஃப்ரண்ட் பார்ட்டு அளவு 10 இன்ச்சு வச்சோம். நமக்கு அதை லூஸ் 1.5 இன்ச்சு வச்சோம். அதாவது 39 + 1.5, அந்த 1.5 வச்சு அதுலேருந்து நம்ம மைனஸ் பண்ணுறதுனால 39 + 1.5 40. 40ல் பேக் பார்ட் வந்து என்ன செஞ்சிட்டோம்னா, அதாவது 21 வச்சுட்டோம். 10 21. அந்த 21 மைனஸ் பண்ணது போக நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 9.25. இந்த 9.25 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு ஆம்கோல் டாட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு அதாவது அந்த 1/2 இன்ச்சு சேர்த்து நம்ம 9.25 1/2யும் 10.25. 10.25 வச்சுருக்கோம். சரியா? இங்கே அதே மாதிரி தான். அங்கே 10.25 இருந்தது பேக் பார்ட்டில் 10.25 இருந்தது. அப்போ இங்கே வந்து நமக்கு 40 இன்ச்சு நடுமார்பு, 40 + 1.5 41 வந்துல. அப்போது இது என்ன செய்யறோம் அப்படின்னா 41 பேக் பார்ட்டில் 10.25 நமக்கு 20 கிடைச்சிது. அந்த 20 41 20 கழிக்கும் போது நமக்கு எவ்வளோ கிடைச்சிது அப்படின்னா 21 இன்ச்சு கிடைச்சிது. 21 இன்ச்சு. இப்போ 21 இன்ச்சில் பாதி 10. அந்த 10 இங்கே வச்சிட்டோம். சரியா? 10 வச்சிட்டோம். இப்போது நமக்கு இடுப்பு அளவு வந்து நம்ம எடுக்கணும். இடுப்பு அளவு எப்படி எடுக்கணும்னா 9 இன்ச்சு இங்கே வந்து 3.5 இங்கே மைனஸ் பண்ணோம்னா இங்கே வந்து நம்ம அளக்கணும். அளக்கும் போது நமக்கு 9 இன்ச்சு வந்துருச்சா? அதான் கணக்கு. சரியா? இப்போ இந்த இதையும் நம்ம வந்து பார்த்துட்டோம். இடுப்பு அளவையும் பார்த்துட்டோம். மேல் மார்பை விட நடுமார்பு வந்து 1 இன்ச்சு தான் வந்து அதிகமாக இருக்குது. அதனால தான் நமக்கு இந்த மெயின் டாட் வந்து இங்கிட்ட 1 இன்ச்சு வருது. இதே இது மேல் மார்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் இது விரிவடைஞ்சு வரும். இது அதிகமாக வரும். 1.25 1.5 இந்த மாதிரி வரும். ஆனால் அவங்களுக்கு வந்து நார்மல் பாடி, அதான் 39 மேல் மார்பு 1 இன்ச்சு கூட 40 இன்ச்சு இருக்குது. அது வந்து நார்மல் பாடி. சரியா? அதனால அப்நார்மலாக இருக்கும்போது தான் இது என்ன செய்யும்னா இது அதிகமாக வரும். 1.25 1.5ன்னு போகும். இது அப்படி வர தேவையில்லை. சரியா? இப்போ அடுத்து என்ன சொல்கிறோம்னா சிலிவு பார்க்க போகிறோம். சிலிவும் ஆல்ரெடி நம்ம பென்சில்கிட்ட போட்டு வச்சுருக்கிறோம். அது நான் விளக்கம் மட்டும் சொல்லிடுறேன். இப்போ சிலிவு வந்து அவங்களுக்கு 7 இன்ச்சு இறக்கும். 7 + 1/2 7.5. சரியா? 7.5 இன்ச்சு. ஓகேவா? இதில் ஒரு கிராஸ் கோடு போட்டுக்கோங்க. போட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கிராஸ் கோடு போட்டுக்கோங்க. இதை இப்படி இணைச்சி விட்ருவோம். விட்டுட்டு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இது எவ்வளவு, அவங்களுடைய மார்பு சுற்றளவு 39. 39 10ஆல் டிவைட் பண்ணோம்னா 4 இன்ச்சுக்கு ஒரு கோடு கம்மியாக வரும். நம்ம என்ன செய்யறோம்னா 4 இன்ச்சு இங்கே என்ன செஞ்சுருக்கோம், 4 இன்ச்சு இங்கே வச்சிட்டோம். 4 இன்ச்சு வச்சிட்டோம். சரியா? 4 இன்ச்சு வச்சு இது கிராஸாக ஒரு கோடு போட்டோம். இப்போது சிலிவு இறக்கம் 7 இன்ச்சு + 1/2 இன்ச்சு 7.5 இன்ச்சு. சரியா? சிலிவினுடைய ஓப்பன் சுற்றளவு இருக்குது பார்த்தீங்களா, அது 7 இன்ச்சு தான் அவங்க கொடுத்துருந்தது. வியூவர்ஸ் வந்து ஏற்கனவே இது மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காண்டி தான் நம்ம இந்த போர்டில் போடுறோம். சரியா? இப்போ இதை என்ன செய்கிறோம் அப்படின்னா சிலிவினுடைய கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிலிவ் கேப் வந்து இப்போ நம்ம இந்த ரவுண்டு வந்து போட போகிறோம். சிலிவினுடைய ரவுண்டு அக்குள் கேப்பு. இந்த கேப் எப்படி போட போகிறோம் அப்படின்னா இதை இப்போ இது 8.5 இன்ச்சு நமக்கு கை சுற்றளவு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 8.5 இன்ச்சு. ஆம்கோல் சுற்றளவு 8.5 இன்ச்சு. அந்த 8.5 இன்ச்சை நம்ம இங்கேருந்து எடுக்கிறோம். எடுத்துட்டு 8.5ல் பாதி 4.25. ஓகேவா?
4.25 போட்டோம். 4.25ல் பாதி வச்சுக்கணும். 4.25ல் பாதி என்ன செய்கிறோம், இப்படி மடித்து வச்சுக்கோங்க. கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டாம். அதில் ஒரு கோடு அப்படியே போட்டு இதை தூக்கி இங்கே வச்சுக்கோங்க. இதை தூக்கி இங்கே வச்சு இதில் ஒரு கோடு போட்டுருங்க. அவ்வளோதான். போட்டுட்டு இப்போ நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு வச்சுக்கிட்டு, இந்த பக்கம் 1/2 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. இதில் வந்து 1/2 இன்ச்சு வைக்கக்கூடாது, 1/2 இன்ச்சு கம்மியாக வச்சுக்கணும். இப்போ என்ன செய்கிறோம்னா, இதை இணைச்சி விட்றோம். இங்கேருந்து இதை என்ன செய்கிறோம், ஃப்ரெஞ்சு கர்வ் வச்சு அப்படியே இணைச்சிரும். ஓகேவா? அதே ஃப்ரெஞ்சு கர்வ் வச்சு இந்த பக்கம் இணைக்கிறோம். இந்த பக்கமும் அப்படி போட்டோம். ஓகேவா? இதை இப்படி இணைச்சிரும், இதை இப்படி இணைச்சிரும், இதை இந்த மாதிரி இணைச்சிரும். பாருங்க, இது இந்த இடம் வந்து கவர் தட்டு. சரியா? இப்போ இதை என்ன செய்யறோம் அப்படின்னா, இப்போ நாம உங்களுக்கு கட் பண்ணி இதை காமிச்சிடறேன். அதாவது ஆனால் இப்போ இதை மட்டும் நான் கட் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா இது வந்து உங்களுக்கு அப்போதான் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். சரியா? இப்போ இந்த இடத்துல நாம் அடையாளப்படுத்துகிறோம். அதாவது கிளாத்தில் நம்ம என்ன செய்கிறோமோ அதே தான் இதை செய்ய போகிறோம். சரியா? பார்த்துக்கோங்க, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த கவர் தட்டை கட் பண்ணிடுவோம். அதாவது ஆம் கோல் கேப். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஸ்லீவ் வந்து ரெடி. ஸ்லீவ் ரெடி. அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நாம் பட்டி கட் பண்ண போகிறோம். கிராஸ் பட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை கட் பண்ண போகிறோம். இங்கே 3 இன்ச்சு இருக்குது. சரியா? இப்போ இந்த 3 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச்சு, 3 + 1.5, அப்போ 4.5 இன்ச்சு நமக்கு தேவை. சரியா? 4.5 இன்ச்சு தேவை. இங்கே வந்து ஒரு 12.5 இன்ச்சு வச்சுக்கிறோம். 12 இன்ச்சு தேவை, நம்ம 12.5 வச்சுக்கிறோம். 1/2 இன்ச்சு கூட வச்சுக்கிறோம். 12 இன்ச்சு தேவை. சரியா? இப்போது இந்த அளவு எவ்வளோ வருதுன்னு நம்ம பார்ப்போம். இது ஒரு 3.25 இன்ச்சு, 4 இன்ச்சு கிட்ட வருது. நம்ம ஒரு 4.25 இன்ச்சு வச்சுக்கலாம். 3.25 வர்றதுனால 4 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். இப்போ இதில் ஒரு லைன் வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு இந்த 1 இன்ச்சு கீழே இறக்கிடுறோம். இதில் 1 இன்ச்சு, இதில் ஒரு இப்போ 4.5 இன்ச்சு வச்சு நாம் ஒரு கோடு போட்டுறோம். இங்கே ஒரு 1 இன்ச்சு வச்சு இங்கே ஒரு கோடு போட்டுறோம். இங்கே 4 இன்ச்சு வச்சிடறோம். ஓகேவா? 4 இன்ச்சு வச்சிடறோம். இங்கே கீழே பாட்டத்தில் ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்காண்டி ஒரு 1/2 இன்ச்சு வச்சிடறோம். ஒரு கோடு போட்டுருவோம். போட்டுட்டு இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா, இதை இணைச்சி விட்றோம். இதை இணைக்கிறோம். இப்போது நாம் கட் பண்ணும்போது இந்த இடத்துல லைட்டாக ரவுண்ட் ஷேப் வைக்கிறோம், வச்சு கட் பண்ணணும். அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஓகேவா? இப்போ நம்ம கட் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ இதில் நாம் அடையாளப்படுத்திடுவோம். கிளாத்லையும் இதே மாதிரி அடையாளப்படுத்தி விட்டுருங்க. இது நமக்கு கிராஸ் பட்டியும் ரெடி. ஓகேவா? பாருங்கள், முழு வீடியோவும் பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போமா?